இந்த மூவிக்கான ஓப்பனிங் சீன்ல இந்த செகண்ட் ஹேண்ட் கார்லாம் வாங்குற இடத்துல ஒரு பேரை சொல்லி கூப்பிடவும் அது நான் தானே ரிப்ளை பண்ணிட்டு ஒரு பொண்ணு அப்படியே கெத்தா எழுந்து போய் சைனை போட்டு கீழே வாங்குறா. போயும் இந்த இத்து போன காரையாமா நீ வாங்குவேன்னு அந்த ஆளுக்கே என்ன கார் வாங்குறோங்கிறது முக்கியம் இல்ல, அதை யாரு ஓட்டுறாங்கிறது தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஸ்டேரிங்க ஒரு சொல்றா பாருங்க. கார் போற ஸ்பீடுக்கு கபால்னு ரோடே பத்திக்கிட்டு எரிஞ்சிரும் போல அந்த அளவுக்கு நம்ம ஹீரோயின் டிரைவிங்ல ஒரு ஃபயர் இருக்கு. அப்புறம் அவன் வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துக்கு வந்து தன்னோட ஃப்ரெண்டான ஆசிப் கிட்ட காரை காட்டவும் அவன் பார்த்து மெரிசலாகி பல்லையால் தான்ப்பா நீன்னு சொல்ல, சரி சீக்கிரமா நீ இந்த காரை ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு தன்னோட பாஸை பார்க்க போறா. ஹீரோயின் பாஸை பத்தி சொல்லணும்னா இந்த பழைய காரெல்லாம் கிரஷ் பண்ணுவாங்கல்ல அந்த இடம், பிளஸ் இந்த கப்பல் மூலமா ஏதாவது சரக்கு இருந்தா அதாவது குட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மாதிரி அந்த வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதெல்லாம் விட ரொம்ப முக்கியமா அப்பப்போ கொஞ்சம் இல்லீகலா இந்த தங்கம் வெள்ளி வைரம் மாதிரி இருக்க ரொம்பவே எக்ஸ்பென்சிவான பொருளை யாருக்கும் தெரியாம சைலண்டா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாரு. அதாவது இவரா டைரக்டா இறங்கி எதையும் பண்ண மாட்டாரு, யாராவது அசைன்மெண்ட் கொடுப்பாங்கல்ல சோ ஒரு ஏஜென்ட் மாதிரி இருந்து பண்ணி வைப்பாரு. அது மட்டும் இல்லாம யாராவது தப்பு பண்ணிட்டு நாட்டை விட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவாங்கல்ல அவங்களுக்குமே ஹெல்ப் பண்ணுவாரு. சோ இவர் பண்ணிட்டு இருக்க 70% ஆஃப் வேலை எல்லாமே இல்லீகல் தான். அதுல நம்ம ஹீரோயினுமே ஒரு கூட்டு. தென் நம்ம ஹீரோயின் கிட்ட இன்னைக்கு நைட் ஒரு முக்கியமான டெலிவரி இருக்கு நீ பண்றியான்னு கேட்கவும் அவன் நைட் டைம்ங்கிறதுனால வழக்கத்தை விட அதிகமான ஷேர் கேட்கறா. எப்படியாவது பேசி சமாளிச்சிடலான்னு ட்ரை பண்றாரு. பட் நம்ம ஹீரோயின் கூட பேசி அவரால் வின் பண்ண முடியலைங்கிறதுனால சரிம்மா நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஷேரை எடுத்துக்கோன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை அந்த டெலிவரிக்காக அனுப்பி வைக்கிறாரு. ஆக்சுவலா இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற பாண்டிங் பார்த்தோம்னா ஒரு அப்பா பொண்ணு மாதிரிங்கிறதுனால ஒருத்தர் இன்னொருத்தரை ரொம்ப ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. தென் நம்ம ஹீரோயின் டெலிவரிக்கான ஸ்பாட்டுக்குமே வந்துடுறா. அப்போ அலறி அடிச்சுக்கிட்டு உசுர் பயத்துல ஓடி வர 2 தடியனுங்க ஹீரோயின் காருக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு போயும் ஒரு பொண்ணா டிரைவர் எப்படா இவளால நம்மள காப்பாற்ற முடியும்னு ரொம்பவே மட்டமா பேசிடுறானுங்க. அதே நேரம் அவனுங்களை ஃபாலோ பண்ணி நிறையவே ரவுடி பசங்க வரதுனால வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயின் கார்ல ஏறி உட்காரவும் ஒரு சேஃப்டிக்காக சீட் பெல்ட் போட்டுக்கோங்கன்னு ரொம்பவே பொலைட்டா தான் சொல்றா. ஆனா அவனுங்க ஹீரோயினை கலாய்க்கிறங்கிற பேர்ல பெல்ட் தானே இதோ பார் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன்னு சொல்லி பேண்ட் பெல்ட்டை காட்டவும் ஓகே உங்க உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நான் கேரண்டி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே கார் ஓட்ட ஆரம்பிச்சிடுறா. அவ்வளோதான், அங்கே பிடிக்கிற 7 நாட்டு சனி தான் இவனுங்களுக்கு. நம்ம ஹீரோயின் ஒரு டைம் காரோட கியரை மாற்றும் போதெல்லாம் இவனுங்களுக்கு வாய் வழியா ஹார்ட்டே வெளியில வந்து விழுந்துரும் போல அந்த அளவுக்கு வித்த காட்டிட்டு இருக்கா. பின்னால ஒரு கேங்கு வெறித்தனமா துரத்திட்டு வர நம்ம ஹீரோயின் முரட்டுத்தனமா கார் ஓட்ட பின்னால உட்காந்துருக்க இவனுங்க 2 பேரும் மாத்தி கத்தன்னு ஒரே கூத்தா இருக்கும். அதுலயும் ஒரு சீன்ல பெரிய ட்ரெயினை கிராஸ் பண்ணி நேக்கா இந்த சைடு வருவா பாருங்க, சான்ஸே இல்ல. தென் நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரி அவனுக்கு 2 பேரையும் சேஃபா போய் ஹார்பர்ல விட்டதும் என்னதான் இவன் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் ஒரு பொண்ணுங்கிறதுனால அவளை ரொம்ப மட்டமா பேசியிருந்தாலும் இப்ப அவளோட திறமை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பேசினபடி பணத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாம தன்னோட விசிட்டிங் கார்டை கொடுத்து இது வரைக்கும் நான் என்னோட டீம்ல எந்த பொண்ணையுமே சேர்த்துக்கிட்டது இல்ல, பட் நீ பார்க்க ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்க, சோ என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோ, நான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன்னு சொல்லி இவன் ஏதோ நம்ம ஹீரோயினுக்கு வேலை போட்டு தர மாதிரி பேசவும் ஏன் டோமரு உன்னையே எவனோ ஒருத்தன் துரத்துறாங்கிறதுக்காக தான் என்கிட்ட ஹெல்ப் கேட்டு என்னோட கார்ல வந்து இங்க லேண்ட் ஆகியிருக்க, அப்படி இருக்கச்ச நீ எப்படி என்ன காப்பாத்துவங்கிற மாதிரி அவனை பார்த்து ரொம்ப மட்டமா ஒரு லுக்கு விட்டுட்டு வாங்க வேண்டிய பணத்தை மட்டும் வாங்கிட்டு ஹீரோயின் கெத்தா வந்துடுறாங்க. கட் பண்ணா கிம்முங்கிற ஒருத்தர் ரொம்ப பதட்டமா தன்னோட வீட்டுல மறைச்சு வச்சிருக்க ஒரு செக்யூரிட்டி லாக்கருக்கான கீயை தேடிட்டு இருக்காரு. அதே நேரம் வெளிநாட்டுக்கு போக போறோங்கிற ஆர்வத்துல அவரோட பையன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கச்ச தெரியாம கால் தடுக்கி கீழே வந்து டிவி ரிமோட் ஆன் பண்ணிடவும் இந்த மாதிரி முன்னாள் பேஸ்பால் பிளேயரான மிஸ்டர் கிம் நடத்திட்டு இருந்த ஆன்லைன் கேம்பிளிங் வெப்சைட்ல நிறைய பேர் பணத்தை இழந்திருக்கிறதுனால போலீஸ் அவங்க மேல கேஸ் போட்டுட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல மிஸ்டர் கிம் அரெஸ்ட் பண்ணப்படுவாருங்கிற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கவும் பையன் ரொம்பவே சின்னவனா இருக்கிறதுனால ஒன்னும் புரியாம அப்பா நீங்க நியூஸ்ல வரீங்கன்னு சொன்னதும் மிஸ்டர் கிம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் விஷயம் என்னங்கிறதே அவருக்கு புரியுது. ஆனா அவருக்கு நம்ம மாட்டிக்க போறோங்கிற விஷயம் ஏற்கனவே தெரியுங்கிறதுனால தான் இப்ப தன்னோட பையனை கூட்டிட்டு அந்த நாட்டில இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் பண்ணிட்டு இருக்காரு. தென் இந்த போலியான பாஸ்போர்ட்லாம் வாங்குறதுக்காக வர அந்த இடத்துல எப்படி நீங்க இங்க இருந்து தப்பிக்க போறீங்கன்னு பாஸ்போர்ட் செஞ்சு கொடுத்தவன் கேட்கறான். என்கிட்ட கார் இருக்கு, சோ நான் எப்படியும் சேஃபா எஸ்கேப் ஆகிருவேன்னு மிஸ்டர் கிம் சொல்ல அவன் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பா உங்களால முடியாது, உங்களை மாதிரி இருக்கிற எத்தனையோ பேர் இந்த நாட்டில இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் ஹார்பரை ரீச் பண்றதுக்குள்ள போலீஸ் கிட்ட மாட்டிப்பாங்க, மேபி உங்களுக்குமே இந்த மாதிரியான சிச்சுவேஷன் வர நிறைய சான்சஸ் இருக்கு, சோ நீங்க ஓகேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னா மட்டும் போதும், உங்களையும் உங்க பையனையும் சேஃபா வேற ஒரு நாட்டுக்கு அனுப்ப வேண்டியதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையுமே நான் பாத்துக்கிறேன்னு அவன் சொல்ல மிஸ்டர் கிம்முமே யோசிச்சு நேரத்தை வேஸ்ட் பண்ணாம அதுக்கான பணத்தை கொடுத்து ஓகேன்னு சொல்லிடுறதுனால அந்த பாஸ்போர்ட் செஞ்சு கொடுத்தவன் நம்ம ஹீரோயினோட பாஸுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இத்தனை மணிக்கு இங்க ஒரு டெலிவரி இருக்குன்னு சொல்லி கேப் புக் பண்ணிடுறாரு. அது வரைக்கும் மாட்டிக்காம சேஃபா இருக்கிறதுக்காக மிஸ்டர் கிம் தன்னோட பையனை கூட்டிட்டு ஒரு பேஸ்பால் ஸ்டேடியம்க்கு வந்துடுறாரு.
கட் பண்ணா பாக்குறதுக்கே ஒரு தினசா பைத்தியக்கார மாதிரி இருக்கிற ஒருத்தன் தன்னோட பிஏவை கூட்டிட்டு வந்து ஒரு ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போடவும் நீ யாரான்னு அவனுங்க கேட்க நான் ஜீசஸ் இவர் மோசஸ் நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இங்க அமைதியை நிலைநாட்டுறதுக்காக வந்திருக்கோம்னு சொல்லவும் யாரா இவனுங்க கிறுக்கு பசங்கங்கிற மாதிரி பாத்துக்கிட்டே வழி விட்டுறானுங்க. ஆக்சுவலா இவன் தான் இந்த படத்தோட மெயின் வில்லனே. ஸோ இவனை பார்த்து மிரண்டு போற அந்த ஆஃபீஸோட ஹெட் தன்னோட ஒய்ஃப் அங்கே இருந்து அனுப்பி வச்சுட்டு சாரி சார் ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூன்னு கேட்க டே முட்டா பையில இப்ப வெளியில என்ன நடக்குதுங்கிறதே உனக்கு தெரியாதான்னு கேட்டு டிவி ஆன் பண்ணதுக்கு அப்புறம் தான் மிஸ்டர் கிம் இந்த மாதிரி கேம்லிங்ல மாட்டிக்கிட்டதுனால இப்ப போலீஸ் தேடிட்டு இருக்காங்கங்கிற விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா இவங்க எல்லாருமே கூட்டுக்களவானிங்க தான். அதுலயும் இந்த வில்லனும் மிஸ்டர் கிம்மும் தான் அந்த கம்பெனியோட சிஇஓவே. ஸோ அவர் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா நாமளுமே மாட்டிப்போங்கிற பயத்தினால தான் எல்லா ஆதாரத்தையும் அழிக்கிறதுக்காக இப்ப இந்த வில்லன் ஆஃபீஸுக்குமே வந்திருக்கான். அப்போ அவனோட பிஏ லாக்கரெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பாஸ் பணம் எல்லாம் கரெக்டா இருக்கு, பட் செக்யூரிட்டி லாக்கருக்கான கீ மட்டும் மிஸ் ஆகுதுன்னு சொல்லவும் நீங்க கேட்டதா என்கிட்ட இருந்து மிஸ்டர் கிம் வாங்கிட்டு போயிட்டாருன்னு அந்த ஆபீஸோட ஹெட் சொல்லவும் அவ்வளோதான் வில்லன் தன்னோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிடுறான். ஒரு ஸ்கிராட்ச் கார்டு எடுத்து போட்டு இது ஸ்கிராட்ச் பண்ணு, மேபி உனக்கு ஏதாவது அமௌண்ட் இதுல பிரைஸா வந்ததுன்னா கொய்யால நீ தப்பிச்ச, இல்ல என் கையாலேயே அடி வாங்கி சாகணும்னு சொல்லி மிரட்டவும் பாவம் அவன் மிரட்டு போய் சார் சார் ப்ளீஸ் சார் என்ன மன்னிச்சிடுங்க சார், நான் வேணுக்குனே எந்த தப்பும் பண்ணல, உங்களுக்காக நான் வேணும்னா பழி ஏத்துக்கிட்டு எத்தனை வருஷமா இருந்தாலும் ஜெயிலுக்கு போறேன், ப்ளீஸ் சார் என்ன எதுவும் பண்ணிடாதீங்கன்னு பயங்கரமா கெஞ்சுறான். ஆனா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத இந்த வில்லன் தன்னோட பிஏ விட்டு அந்த ஆபீஸோட ஹெட்டை பில்டிங்கோட மேல இருந்து அதாவது ஜன்னல்ல இருந்து கீழே தூக்கி போட சொல்லி கதையை முடிச்சு விட்டுடுறான். இன்னொரு சைடு பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வந்த நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு தன்னோட வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் அவ வளர்க்குற பூனைக்கு சாப்பாடு வச்சுட்டு என் செல்லம் என் தங்கம் அம்மா வேலைக்கு போறேன், திரும்ப வர வரைக்கும் சமத்து பிள்ளையா இங்கேயே இருக்கணும்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு வரா. அப்போ பாஸ் இந்த மாதிரி பாஸ்போர்ட் செஞ்சு தரவன் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கான்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினுக்கு இந்த வேலையை பண்ண கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் அவன் கூட சவகாசம் வச்சுக்காதீங்கன்னு, அவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன், அவனை நம்பி நம்ம ஏதாவது காரியத்துல இறங்கணும்னா கடைசியில நாம தான் மாட்டிக்கிட்டு பிரச்சனையை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். ஸோ என்னால கண்டிப்பா முடியவே முடியாதுன்னு ஹீரோயின் சொல்லிடுறா. நீ நினைச்சு பயந்துட்டு இருக்க மாதிரிலாம் எதுவும் ஆகாதுமா, ஜஸ்ட் 2 பேரை போய் நீ சைலண்டா ஹார்பர் வரைக்கும் டிராப் பண்ணிட்டு வந்தா மட்டும் போதும்னு பாஸ் சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணவும் ஹீரோயினுமே ஒத்துக்கிறா. தென் எங்க போய் யாரை பிக்கப் பண்ணி எந்த இடத்துல டிராப் பண்ணணுங்கிற எல்லா பிளானையுமே பாஸ் தெளிவா சொல்லிடுறாரு. ஈவன் ஆசிஃபுமே ஹீரோயினுக்காக அவ வாங்கிட்டு வந்த அந்த காரை ரொம்ப சூப்பரா ரெடி பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாம போற இடத்துல அவளுக்கு தேவைப்படும்னு சொல்லி ஒரு சில முக்கியமான டூல்ஸையுமே கொடுத்து விடுறான். பட் அதுல ஒரே ஒரு ஸ்க்ரூ டிரைவரை மட்டும் நம்ம ஹீரோயின் மிஸ் பண்ணிட்டு போயிடுறான். அதுவே இங்க ஒரு பேஸ்பால் ஸ்டேடியத்துல மறைஞ்சிருக்க நம்ம மிஸ்டர் கிம் தான் பையன் கூட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கச்ச வெளியில ஏதோ கார் வர சவுண்ட் கேட்கறதுனால நம்மள பிக்கப் பண்றதுக்காக தான் யாரோ வந்திருக்காங்கன்னு ஆசாசியா வெளியில ஓடி வந்து பார்த்தா அது நம்ம ஹீரோயின் இல்ல வில்லன். சோ பயந்து போய் திரும்ப அந்த ரூம்குள்ள வந்து லாக் பண்ணிக்கிறாரு. நீ வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போக பிளான் பண்ணிட்டு இருக்கங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அது உன்னோட தனிப்பட்ட விஷயம், அதுல நான் கொடுக்க வர போறதில்ல, பட் நீ அந்த முக்கியமான செக்யூரிட்டி லாக்கருக்கான கீயை என்கிட்ட கொடுத்துரு, அப்படி இல்லைனா டெஃபினெட்லி உன்னால அதுக்கான விளைவுகளை தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லி வெளியில இருந்து வில்லன் பயங்கரமான வார்னிங்லாம் கொடுத்துட்டு இருக்கான். அப்போ மிஸ்டர் கிம் தன்னோட பையன் கிட்ட ஒரு பேக் நிறைய பணம் பிளஸ் அந்த செக்யூரிட்டி லாக்கருக்கான கீயையும் கொடுத்து கண்ணா இங்க இருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா உனக்காக இந்த நம்பர் பிளேட் போட்டு ஒரு கார் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அதுல ஏறி சைலண்டா உட்காந்துரு, எக்காரணத்தை கொண்டும் திரும்பி பார்க்காத, இல்ல என்னை தேடி திரும்ப வராத, அப்பாவுக்கு இங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு, எப்படியும் அதை சீக்கிரமா முடிச்சுட்டு உன்னை பாக்குறதுக்காக வருவேன்னு சொல்லி அவன் போட்டிருக்க ஒரு ஸ்மார்ட் வாட்சை வாங்கிட்டு தன்னோட பையனை ஜன்னல் வழியா அந்த ரூம்ல இருந்து சேஃபா வெளியில அனுப்பி வச்சிடுறாரு. பாவம் இவன் சின்ன பையன் இல்லையா, சோ என்ன பண்றதுன்னே தெரியல, இருந்தாலும் தன்னோட அப்பா வந்துருவாருங்கிற நம்பிக்கையில ஓட ஆரம்பிக்கிறான். மிஸ்டர் கிம் பார்த்தோன்னா தன்னோட பையனை காப்பாற்றணும்னு சொல்லி வில்லனோட ஆளுங்களை டைவர்ட் பண்றதுக்காக ஒரு பெரிய பேஸ்பால் பேட் எடுத்துட்டு வெளியில வராரு. ஆனா அங்க ஏற்கனவே அடியாளுங்க நிறைய பேர் இருக்கிறதுனால கொஞ்சம் கூட பாரபட்சமே பார்க்காம மிஸ்டர் கிம் அடி புரட்டி எடுத்துடுறானுங்க. அப்போ அந்த வில்லன் இப்ப கூட ஒன்னும் டிலே ஆகிடலப்பா, நீ அந்த செக்யூரிட்டி லாக்கருக்கான கீயை என்கிட்ட கொடுத்துட்டா நான் உன்னை உயிரோட விட்டுடுறேன்னு சொல்றான். பட் இவன் இவ்வளோ நல்லவன் இல்லைங்கிற விஷயம் மிஸ்டர் கிம்முக்கு ஏற்கனவே தெரியுங்கிறதுனால ரொம்ப கூலா அதை நான் முழுங்கிட்டேன், அப்படி உனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என் வயிற்ற கிழிச்சி எடுத்துக்கோன்னு சொல்லவும் அவ்வளோதான் வில்லன் செம்ம காண்டாகி அந்த பேஸ்பால் பேட்டாலேயே ஒரு மண்டை மேல மட்டுன்னு போட்டு எழுந்திருக்க விடாம பண்ணிட்டு தன்னோட ஆளுங்களை விட்டு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு அந்த ரூம் ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறச்சுதான் மிஸ்டர் கிம் அவர் பையனோட பாஸ்போர்ட்டை பாக்குறானுங்க. அதாவது இப்பதான் வில்லனுக்கு மிஸ்டர் கிம்முக்கு ஒரு பையன் இருக்காங்கிற விஷயமே தெரிய வருது. சோ எப்படியும் அந்த கீ அவன்கிட்ட தான் இருக்குங்கிறத அசியூம் பண்ணி ஒருத்தனை மட்டும் மிஸ்டர் கிம்முக்கு காவல் வச்சுட்டு மற்ற எல்லா அடியாளங்களை விட்டு மிஸ்டர் கிம்மோட பையனை வில்லன் தேட சொல்லிடுறான். இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு நிதானத்துக்கு வர மிஸ்டர் கிம் அந்த ஒருத்தனையும் அடிச்சு போட்டுட்டு தன்னோட பையனை காப்பாத்துறதுக்காக ஓட ஆரம்பிக்கிறாரு. அதுவே இங்க நம்ம குட்டி பையன் ஹீரோயின் காரை கண்டுபிடிச்சு ப்ளீஸ் ஓபன் பண்ணுங்கன்னு கத்தி கதறான். பட் நம்ம ஹீரோயின் கிட்ட 2 பேர்னு சொல்லியிருப்பாங்க.
ஸோ அவ இவனை பார்த்ததும் டோரை ஓப்பன் பண்ணவே மாட்றா. அப்போ அந்த குட்டி பையன் பின்னால பார்த்து பார்த்து பயங்கரமா அளவும் என்னாச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினுமே பார்த்தா இவனை பிடிக்கிறதுக்காக ஒரு பெரிய படையே ஓடி வராங்க. ஓகே, இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளாம் மனுஷியே இல்லைன்னு சொல்லி டோரை ஓப்பன் பண்ணி விடவும் குட்டி பையன் ஏறி உட்காந்துக்கிறான். தென் அவனை எப்படியாவது சேஃபா அங்கே இருந்து கூட்டிட்டு போலான்னு ட்ரை பண்ணும்போது விடாம அடியாளுங்க துரத்த ஆரம்பிக்கிறானுங்க. ஓ, நீங்க இப்படி வந்தீங்கன்னா நான் இப்படி வருவேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கார்ல இருந்து இறங்காமலேயே எல்லாரையும் அடி புரட்டி எடுத்துட்டு அங்கே இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது கரடிக்கு வேழ்த்த மாதிரி கரெக்டா பில் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறான். அதே நேரம் நம்ம குட்டி பையனோட அப்பா மிஸ்டர் கிம்முமே ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ எப்படியாவது தன்னோட பையனை காப்பாத்திடணுங்கிறதுக்காக திரும்ப அந்த பேஸ்பால் பேட்டை எடுத்துட்டு வந்து நடுவுல நிற்கவும் வில்ல அவர் மேல காரை ஏற்றி கண்ட்ரோலை லூஸ் பண்ணி ஒரு மரத்துல மோதி மயங்கிடுறான். ஈவன் மிஸ்டர் கிம்முமே இறந்து போயிடுறாரு. பட் அவர் ஆசைப்பட்ட மாதிரி தன்னோட பையனை காப்பாத்திடுறாரு. தென் மயக்கத்திலிருந்து கண் விழிச்சதுமே வில்ல மிஸ்டர் கிம்மோட டெட் பாடியை அவர் மறைஞ்சிருந்த பேஸ்பால் ஸ்டேடியம்லயே வச்சு எரிச்சிட்டு அந்த பையனை கூட்டிட்டு போனது யாரு என்னங்கிறத விசாரிக்கிறதுக்காக ஒரு பெரிய பயங்கரமான அடியால ஏவி விடுறான். கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல காரை பார்க் பண்ணிட்டு குட்டி பையன் கிட்ட, உனக்கு யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா, நான் உன்னை பத்திரமா அவங்க கிட்ட போய் விட்டுடுறேன்னு சொல்றா. இல்ல, என்னோட அப்பா என்ன பாக்குறதுக்காக கண்டிப்பா வருவேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது வரைக்கும் நான் உங்க கூடயே இருக்கேன்னு குட்டி பையன் அடம் பிடிக்கிறான். பிகாஸ் நம்ம ஹீரோயின் தானே இவனை ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ல இருந்து காப்பாத்திருப்பா. ஸோ தன்னோட அப்பா வர வரைக்கும் இவ கூட இருக்கிறது தான் சேஃபுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம குட்டி பையன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோயினுக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாததுனால அவன் அப்படியே இந்த கார்ல விட்டுட்டு நைஸா கழுந்துக்க ட்ரை பண்றா. ஆனா அவன் ஹீரோயினை விடவே மாட்டான். எங்க போனாலும் பின்னாலேயே ஃபாலோ பண்ணி வரதுனால வேற வழி இல்லாம இப்ப நான் அடுத்து என்ன பண்றதுன்னு பாஸ்க்கு கால் பண்ணி கேட்கவும், ஓகே நான் ஒரு இடம் சொல்றேன், அங்க அந்த பையனை போய் சேஃபா விட்டுட்டு வந்துருன்னு சொல்லி அட்ரஸ் கொடுக்குறாரு. ஸோ ஹீரோயினுமே குட்டி பையனை கூட்டிட்டு போய் அந்த அட்ரஸ்ல இருக்கிற ஒரு ஆள் கிட்ட ஒப்படைச்சிடுறா. பட் குட்டி பையன் நான் போக மாட்டேன் உங்க கூடயே தான் இருப்பேன்னு அளவும், டே செல்லம் பயப்படாத, நான் உன் அங்கிள் தான், நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போறான். என்னதான் நம்ம ஹீரோயின் குட்டி பையனை அவன் கூட அனுப்பி வச்சிருந்தாலும் நம்ம கிட்ட உதவி கேட்டு வந்த ஒருத்தனை நம்ம மனசாட்சியே இல்லாம இன்னொருத்தன் கூட அனுப்பி வச்சதுல கொஞ்சம் கூட நியாயமே இல்லைங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி திரும்ப அவனை காப்பாத்துறதுக்காக போறா. அதுவே இங்க நம்ம குட்டி பையன் இவன் கிட்ட இருக்க பிடிக்காம ரெஸ்ட் ரூம் வரதா போய் சொல்லி நைஸா ஜன்னல் வழியா தப்பிச்சு போகலான்னு ட்ரை பண்ணும்போது கீழே விழுந்து கையில் அடிபட்டுருது. இந்த சவுண்டு கேட்டு நம்ம ஹீரோயினுமே அவனை கண்டுபிடிச்சு காப்பாத்தி தான் கூட கூட்டிட்டு வந்துடுறா. கட் பண்ணா வில்லனை காட்டுறாங்க. ஆக்சுவலா இவன் ரொம்ப பெரிய பதவியில இருக்க போலீஸா இருக்கான். ஸோ இந்த திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு போலீஸா இருந்துகிட்டு இவன் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்கிற விஷயம் வெளியே தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா இவனுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகிரும். ஸோ டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற மற்ற பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் தெரியறதுக்குள்ள எப்படியாவது இந்த பிரச்சனையை முடிச்சிடணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ கியூரியஸா இருக்கான். அப்போ அவனோட பிஏ, பாஸ் எப்படியும் இன்னும் கொஞ்ச நாளையில இந்த பிரச்சனை எல்லாருக்கும் தெரியதான் போகுது, அப்படி இருக்கச்ச நாம எதுக்காக இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கணும்னு கேட்குறான். அந்த லாக்கருக்குள்ள இருக்கிறது 1 இல்ல 2 இல்ல $30 மில்லியன். ஸோ அந்த பணம் மட்டும் நம்ம கைக்கு கிடைச்சிருச்சுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஈஸியா தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கலான்னு ஒரு மாதிரி சைக்கோத்தனமா வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே சொல்றான். சீரியஸ்லி இவனோட இந்த சிரிப்பு பயங்கர ஸ்கேரியா தான் இருக்கும். தென் நம்ம ஹீரோயின் ஒரு ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி குட்டி பையனை தங்க வச்சுட்டு, நான் உனக்காக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு திரும்ப வர வரைக்கும் நீ இங்கே தான் சேஃபா இருக்கணும், எக்காரணத்தை கொண்டும் இந்த ரூமை விட்டு வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளம்புறா. அதுவே இங்க வில்லன் அரேஞ்ச் பண்ண அந்த அடியாளு மிஸ்டர் கிம்முக்கு யார் அந்த பாஸ்போர்ட்டை செஞ்சு கொடுத்தாங்கிறத கண்டுபிடிச்சு அவனை போட்டு அடி பொலன்னு பொலந்து மூஞ்சி வாயெல்லாம் இருந்த இடமே தெரியாம கொலகொயன்னு மாத்தி விட்டுறவும் அவனுமே வழி தாங்க முடியாம நம்ம ஹீரோயினோட பாஸை பத்தின எல்லா ஜாதகத்தையும் புட்டு வைக்க ஆரம்பிச்சிடுறான். ஏன்னா அவர் தானே பாஸ், ஸோ அவர்கிட்ட தான் நான் கேப் புக் பண்ணேன்னு சொல்லி மாட்டி விட்டுடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு திரும்ப ரூமுக்கு வந்து பார்க்கும்போது குட்டி பையன் தன்னோட அப்பா இறந்து போயிட்டாருங்கிற விஷயத்த டிவி மூலமா கேள்விப்பட்டு பயங்கரமா கதறி அழுவ ஆரம்பிச்சிடுறான். இவனுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு ஹீரோயினுக்குமே தெரியல. அப்படி இருக்கும்போது தான் இவங்க 2 பேரையும் தேடி வில்லன் அனுப்பி வச்ச அடியாளுங்க வந்து டோரை ஓப்பன் பண்றானுங்க. ஆனா அது வேற ரூம். ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் 2 ரூமை புக் பண்ணிருப்பா. அதுல ஒரு ரூமோட டோர் கிட்ட கிளாஸை வச்சுட்டு போன் ரிசீவரையுமே ஆன் பண்ணி வச்சிருப்பா. அப்படி இருக்கச்ச அடியாளுங்க டோரை ஓப்பன் பண்ணதும் கிளாஸ் உடஞ்சிருது. இந்த சவுண்டை நம்ம ஹீரோயின் தான் ரூம்ல இருக்கிற போன் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிறா. அதாவது அந்த ரூமுக்கும் இந்த ரூமுக்கும் இருக்கிற போன்ல என்ன கனெக்ட் பண்ணிருப்பா. ஸோ இப்ப ஆளுங்க தேடி வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுமே குட்டி பையனை காப்பாத்துறதுக்காக கூட்டிட்டு ஓட ஆரம்பிக்கிறா. ஆனா என்ன, எலிக்கு பயந்து புளிக்கிட்ட மாட்டிக்கிட்ட கதையா நம்ம ஹீரோயின் என்னதான் அடியாளுங்க கிட்ட இருந்து தப்பிச்சாலும் வசமா இந்த வில்லன் கையில மாட்டிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துடுது. ஸோ டக்குன்னு இந்த கிளீன் பண்றவங்க மாதிரி ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு எப்படியாவது அவன் கண்ணில் மாட்டாம தப்பிக்கிறான்னு ட்ரை பண்றா. பட் இவன் தான் ரொம்ப பயங்கரமான ஆளாச்சே. ஸோ நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சி ஒரு லிஃப்ட்டுக்குள்ள லாக் பண்ணி, உன்கிட்ட தான் அந்த பையன் இருக்காங்கிறது எனக்கு தெரியும், அவனை காப்பாத்தி நீ என்ன பண்ண போற, அதுக்கு பதிலாக நான் உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன், ஒழுங்கா அந்த பையனை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உசுரை காப்பாத்திட்டு இங்கே இருந்து ஓடிப்போன்னு சொல்லி பயங்கரமா மிரட்டுறான்.
பாவம் இதெல்லாம் பார்த்து பயந்து போயிடுற நம்ம குட்டி பையன் அவசரத்துல பேண்ட்டையே ஈரம் பண்ணிடுறான், அதாவது யூரின் போயிடுறான். அப்புறம் என்ன, இவனை பார்த்து வில்லன் சிரிக்க நம்ம குட்டி பையனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இருந்தாலும் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக வில்லனோட காலை பிடிச்சி நறுக்குன்னு கடிச்சு விட்டுடுறான். ஸோ அவன் பெயினை தாங்கிக்க முடியாம பயங்கரமா கத்துற அந்த கேப்ல நம்ம ஹீரோயின் நைஸா அவன் கையில இருக்கிற கன்னை புடுங்கி அவனையே பாயிண்ட் அவுட் பண்ணி குட்டி பையனை கூட்டிட்டு ரொம்ப சேஃபா லிப்ட்ல இருந்து வெளியில வந்துடுறா. அப்படி இருந்துமே கூட அவன், இதுக்காக நீ கண்டிப்பா வருத்தப்படுவ, எப்படியும் அந்த குட்டி பையனோட சாவு என்னோட கையால தான் இருக்கும், எனக்காக வெயிட் பண்ணு, கண்டிப்பா நான் உன்னை தேடி வந்து வேட்டையாடுவேன்லாம் சொல்லி பேசுறான். பாவம் இதை கேட்டதும் குட்டி பையனோட மனசு ரொம்பவே பாதிச்சிருது. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அவனை எப்படியோ காப்பாத்தி அங்கிருந்து சேஃபா வேற ஒரு கார்ல கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறா. கட் பண்ணா இப்ப இந்த வில்லன் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க கேஸ், அதாவது ஸ்டார்டிங்ல மிஸ்டர் கிம் கேம்லிங்ல ஈடுபட்டாள்னு சொல்லி ஒரு கேஸ் வந்ததுல அதை இவன் தானே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான். பட் அது ரொம்பவே மந்தமா போயிட்டு இருக்கிறதுனால வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு, நம்ம ஊர்லலாம் சிபிஐ சிபிசிஐடின்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டுக்கு கைமாத்தி விட்டுடுறாங்க. ஸோ அதில் இருந்துட்டு இருக்க ஒரு லேடி போலீஸ் இந்த வில்லன் பண்ணிட்டு இருக்க எந்த கோல்மாலுமே தெரியாம ரொம்ப நல்லவன் நினச்சிக்கிட்டு மிஸ்டர் கிம்மோட கேஸுக்கு ஹெல்ப் பண்றாங்கிற பேர்ல நம்ம ஹீரோயினை பத்தின எல்லா டீட்டெயில்ஸையுமே கலெக்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஏன்னா இப்போ அவகிட்ட தானே மிஸ்டர் கிம்மோட பையன் இருக்கான், அதனால தான். முக்கியமாக நம்ம ஹீரோயின் நார்த் கொரியாலேருந்து வந்த ஒரு அகதி, அவளுக்குன்னு எந்த ஒரு சர்டிஃபிகேட்டுமே, அதாவது ஐடி கார்டு இருக்கும்ல, அந்த மாதிரி எதுவும் இல்லை. அவளை பார்த்ததுமே அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்துட்றாங்க. பட் இது எதுவுமே வில்லனுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா அந்த லேடி போலீஸ் ரொம்ப தீவிரமா விசாரிக்க ஆரம்பிச்சாங்கன்னா இவன் பண்ண எல்லா தப்புமே தெரிஞ்சு போயிடும் இல்லையா. ஸோ எப்படியாவது இவங்களை கழட்டி விடலான்னு ட்ரை பண்றான். இருந்தாலும் இந்த லேடி ஆஃபீஸர் நம்ம ஹீரோயினை பத்தி நிறையவே இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ உடனே தன்னோட பெரிய அடியாள் ஒருத்தனுக்கு கால் பண்ணி ஹீரோயின் இருக்கிற லொகேஷனை சொல்றது மட்டும் இல்லாம என்னோட டிபார்ட்மெண்ட் ஆளுங்க அங்க வரத்துக்குள்ள ஹீரோயினை எப்படியாவது கடத்திட்டு போக சொல்லிடுறான். இங்க அவ தான் வீட்டில் வளர்த்துட்டு இருக்க பூனை இப்போ என்ன பண்ணிட்டு இருக்குங்கிறத கேமரா மூலமா பார்த்துட்டு இருக்கும்போது குட்டி பையன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறச்ச, இந்த மாதிரி நான் ஒரு பூனை குட்டி வளர்த்துட்டு இருக்கேன், பேர் சப்பி, ரொம்பவே அழகா இருக்கும், இதுதான் அதுன்னு சொல்லி போட்டோவை காட்டி, இந்த உலகத்திலேயே எனக்கு இருக்கிற ஒரே ஒரு உறவுனா அது என்னோட பூனைக்குட்டி மட்டும்தான்னு சொல்ல, எனக்குமே அம்மா இருக்காங்க, ப்ளீஸ் என்ன உங்ககிட்ட போய் விட்டுறீங்களான்னு குட்டி பையன் கேட்குறான். என்னடா சொல்ற, இது வரைக்கும் யாருமே இல்லை, அப்பா மட்டும்தான்னு சொன்னேன், இப்போ திடீர்னு அம்மா எங்கே இருந்து வந்தாங்கன்னு ஹீரோயின் கேட்க, எனக்கு எப்பயாவது போர் அடிச்சுதுன்னா எங்கள் அப்பா ஃபோனில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்குமே சும்மா ஃபோன் பண்ணி பேசுவேன், அப்படி இருக்கும்போது தான் ஒருத்தர் என்னோட வாய்ஸ் கேட்டதுமே கதறி கதறி அழுதாங்க, ஸோ அவங்க தான் என்னோட அம்மானு நான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன், ஸோ ப்ளீஸ் என்ன உங்ககிட்ட போய் விட்டுருங்கன்னு குட்டி பையன் கெஞ்சவும், ஒருவேளை அவங்க உன்னோட அம்மாவா இல்லைனா என்ன பண்ணுவ, உன்னை ஏத்துக்கலனா என்ன பண்ணுவங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு சில நெகட்டிவான கொஷின்ஸ்லாம் கேட்குறா. ஏன்னா அவன் எதுக்குமே ரெடியா இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த குட்டி பையனோட மனசு எதுவாக இருந்தாலுமே தாங்கிக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் கேட்டு ஒரு வழியா அட்ரஸை கண்டுபிடிச்சு அவனையுமே கூட்டிட்டு போறா. பட் அது ஒரு பப்புங்கிறதுனால குட்டி பையன் உள்ள வர வேணான்னு சொல்லி, நீ இங்கேயே சேஃபாரு, எதுவாக இருந்தாலும் நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த குட்டி பையனோட அம்மாவை போய் மீட் பண்ணி, உங்க பையன் இப்ப என்கிட்ட தான் இருக்கான், உங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறான், நான் அவனை கூட்டிட்டு வந்தா நீங்க ஏத்துப்பீங்களான்னு கேட்கவும், ஆனா அவங்க பயங்கரமான சரக்கு வண்டியா இருப்பாங்க போல. ஸோ செம்ம போதையில அந்த பையன் அப்பா மூலமா நான் பிரெக்னென்ட் ஆனது உண்மைதான், பட் என் குழந்தை அப்பவே மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு, ஸோ இப்போ நீ கூட்டிட்டு வந்திருக்க அந்த பையனோட அம்மா நான் இல்லை, அன்னைக்கு ஏதோ அவன் வாய்ஸை கேட்டதும் எனக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்ததுனால தான் நான் அழுதுனே தவிர எனக்கும் அந்த பையனுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. பட் இவங்க தான் அவனோட உண்மையான அம்மாங்கிற விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும். ஸோ கடுப்பாகி, நீலாம் ஒரு அம்மாவா இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லைன்னு சொல்லி அசிங்கமா திட்டிட்டு வெளியில வந்துடுறா. ஈவன் அவங்களுமே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆக்சுவலா இப்போ அவங்க தன்னோட பையனுக்கு ஹெல்ப் பண்ணா தனக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துருமோங்கிற பயத்தினால தான் அவன் என்னோட பையனே இல்லைன்னு பொய் சொல்லியிருப்பாங்க. ஸோ தாய் பாசத்துல அப்படியே அவங்க கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. எப்படி இந்த விஷயத்த குட்டி பையன்கிட்ட சொல்ல போறோம்னு தெரியாம ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே வந்து பார்த்தா கார்க்குள்ள அவனை காணோம். ஸோ பதறி போய் அங்க இங்கன்னு தேடிட்டு இருக்கும்போது டக்குன்னு பின்னால வந்து ஹக் பண்ணி, எனக்கு என்னமோ அந்த வில்லன் என்ன ஃபாலோ பண்ணி வர மாதிரி தோணுச்சு, அதனாலதான் நான் மறைஞ்சுக்கிறதுக்காக ஓடி போனேன்னு சொல்லி என்னோட அம்மா எங்கன்னு கேட்குறான். நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்ட தம்பி, அவங்க உன்னோட அம்மாவே இல்ல, சரி வா நான் உன்னை வேற இடத்துக்கு பத்திரமா கூட்டிட்டு போறேன்னு ஹீரோயின் சொல்ல, இல்ல நீ போய் சொல்ற, என்கிட்ட இருக்கிற எல்லா காசையும் ஆட்டைய போடுறதுக்காக தான் இப்படி என் அம்மா கூட நீ என்ன சேர விட மாட்டேங்கிற, உனக்கு என்ன இந்த காசு தானே வேணும், இந்த எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு சொல்லி அந்த பேக்கை நம்ம ஹீரோயின் கிட்ட தூக்கி போட்டுட்டு தன்னோட அம்மாவை பார்க்கணும்னு சொல்லி பயங்கரமா அலறான். வேற வழி இல்லாம ஹீரோயினுமே எல்லா உண்மைகளையும் சொல்றா. இங்க பாரு தம்பி, இப்போ உன்னை கொலை பண்றதுக்காக நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு வராங்களே, ஸோ உங்க அம்மா எங்க உன்னை காப்பாத்தினா அவங்களுமே பாதிக்கப்படுவாங்களோங்கிறதுக்காக தான் உன்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்கன்னு சொல்லவும், பாவம் இதெல்லாம் தாங்கிக்க முடியாம இந்த குட்டி பையன் பயங்கரமா அழுதுட்டு இருக்கச்சுதான் கரெக்டா அந்த அடியாளுமே வந்து நம்ம ஹீரோயினை அடிச்சு போட்டுட்டு பையனை கடத்திட்டு போக ட்ரை பண்றான். பட் நம்ம ஹீரோயின் விடுற மாதிரி இல்ல. தன்னால் அந்த குட்டி பையனை காப்பாற்ற எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அதை விட 10 மடங்கு அதிகமாக போட்டு அந்த ஆப்போனண்ட்டை அடி பொலன்னு பொழந்துட்டு அவன் வந்த அதே காரில் நம்ம குட்டி பையனை கூட்டிட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறா.
பட் அந்த அடியாலுமே விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல. இன்னைக்கு உன்னோட சாவு என் கையில தாண்டின்னு சொல்லி ஒரு வெறி பிடிச்ச மிருகம் மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வரவும் ஹீரோயின் தன்னோட திறமையை யூஸ் பண்ணி அவன் அந்த பார்க்கிங் லாட்டோட டாப் இருக்கும்ல, சில இடத்துலலாம் பார்க்கிங் வந்து மேலே மாடிக்கு மேலெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து மேலே இருந்து கீழே தள்ளி விட்டு கதையை முடிச்சிடுறா. பட் அவன் சாகலை, உயிரோட தான் இருக்கான். அதே நேரம் இந்த ஃபைட்ல நம்ம ஹீரோயினுக்குமே செம்மையா அடிபட்டிருக்கும். ஸோ கார் ஓட்ட முடியாம ஒரு ஓரமா பார்க் பண்ணிட்டு அப்படியே மயங்கிடுறா. தென் நம்ம குட்டி பையன் எப்படியாவது ஹீரோயினை காப்பாத்திடணும்னு சொல்லி ஹெல்ப் கேட்கறதுக்காக ரோட்ல போற வர கார் எல்லாத்தையுமே நிப்பாட்ட ட்ரை பண்றான். பட் ஒருத்தர் கூட ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் என்ன, வேற வழி இல்லாம ஒரு கார் வந்துட்டு இருக்கும் போது டக்குன்னு போய் குறுக்க நிக்கவும் அவங்களுமே காரை நிறுத்தி, உனக்கு இப்ப என்ன பிரச்சனை தம்பின்னு கேட்க, இந்த மாதிரி எங்க ஆன்ட்டிக்கு அடிபட்டிருக்கு, நீங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க, அதுக்காக நான் எவ்வளவு பணம் வேணாலும் தர ரெடியா இருக்கேன்னு சொல்லி பேக்கை ஓபன் பண்ணி காட்டினதுமே அவங்க பணத்தை பார்த்துட்டு இது கூட நல்ல டீலா இருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட்டுட்டு அவங்க வந்த பழைய காரை இவங்கிட்ட கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க. கட் பண்ண இங்க அடிபட்டு அரை உசுரா கடந்துட்டு இருக்க அந்த அடியால பாக்குறதுக்காக வரவில்லை. ஏண்டா உனக்கு நான் என்ன வேலை கொடுத்தேன், நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க, அப்படி உன்னால ஹீரோயினை கடத்த முடியலனா எதுக்காக நீலாம் உயிரோட இருக்க, அங்கேயே செத்து போக வேண்டியதானே, இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல, ஒழுங்கா இங்கே செத்து போயிருன்னு சொல்லி தலைவாணியை வச்சு மூஞ்சி அழுத்தி கொலை பண்ணிடுறான். பிகாஸ் இவன் கிட்ட அந்த லேடி ஆஃபீஸர் ஏதாவது விசாரணை பண்ணா நாமளுமே மாட்டிப்போமோங்கிற பயத்துல தான் வில்லன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த நாள் கண் விழிக்கிற நம்ம ஹீரோயின் குட்டி பையன் கிட்ட, அம்மா நைட் என்ன ஆச்சு, எப்படி நாம இங்கே வந்தோம், இந்த கார் ஏதுன்னு கேட்கும்போது, உங்களை காப்பாத்துறதுக்காக நான் ஒரு லேடி கிட்டே இருந்து வாங்கினேன்னு அவன் சொல்ல, ஏண்டா போயும் போயும் இப்படி இத்து போன காரையாடா வாங்குவேன்னு கேட்குறா. அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆண்டி, நீங்க உயிரோட இருந்தா போதுங்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன்னு குட்டி பையன் சொல்லவும் ஹீரோயினுக்கு ரொம்ப டச்சிங் ஆகிடுது. அப்போ அவன், நீங்க டேட்டிங் பண்றீங்களா, உங்களுக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு கேட்கவும் நம்ம ஹீரோயின் இப்போ வரைக்கும் அப்படிலாம் யாரும் இல்லைன்னு சொல்றா. ஓ அப்படியா, சரி சரி, உங்களை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, எனக்காக கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ண முடியுமா, நான் பெரிய பையனா ஆனதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் லவ் பண்ணி டேட்டிங் பண்ணலான்னு குட்டி பையன் சொல்ல ஹீரோயினுக்கு சிரிப்பா வருது. சரிடா பார்க்கலான்னு சொல்லிட்டு தன்னோட பாஸுக்கு கால் பண்ணி, இன்னும் அந்த பையன் என் கூட தான் இருக்கான், அடுத்து நான் என்ன பண்றதுன்னு கேட்கவும், நாம நினைச்சதை விட இது பெரிய பிரச்சனையா இருக்கும் போல, சோ உடனே இந்த பையனை கூட்டிட்டு நம்ம இடத்துக்கு வந்துரு, அதுதான் உனக்கும் அவனுக்கும் சேஃப், எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு பாஸ் சொல்ல ஹீரோயினுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா அவ எங்க திட்டுவாரோங்கிற பயத்துல தான் தயங்கி சொல்லிருப்பா. பட் அவர் ரொம்பவே கூலா வர சொல்லிட்டாரு இல்லையா, அந்த சந்தோஷத்துல குட்டி பையனை கூட்டிட்டு அவ வேலை பார்க்குற இடத்துக்குமே போறா. நம்ம ஹீரோயின் பாஸ் ஆசுஃப்னு சொல்லி இவங்க 3 பேருமே அவனை ரொம்ப அக்கறையா பாத்துக்கிறதுனால இப்பதான் அவன் கொஞ்சம் கொஞ்சமா சிரிக்க ஆரம்பிக்கிறான். தென் அவனை சேஃபா வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையுமே பண்றாங்க. ஆனா அவன், நான் ஹீரோயின் என் கூட வந்தா மட்டும்தான் போவேன்னு சொல்லி அழுது அடம் பிடிக்கவும் எப்படியோ அவன் கிட்ட பேசி புரிய வச்சு இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயின் குட்டி பையன் தாங்கிட்ட கொடுத்ததா சொல்லி அந்த சேஃப்டி லாக்கருக்கான கீயை தன்னோட பாஸ் கிட்ட ஒப்படைச்சிடுறா. கட் பண்ணா இந்த கேஸை புதுசா இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்க லேடி ஆஃபீஸர் மிஸ்டர் கிம் இறந்து போன இடத்துல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சர்ச் பண்ணும்போதுதான் அவரு தன்னோட பையன்கிட்ட இருந்து வாங்கிட்டு போன அந்த ஸ்மார்ட் வாட்சையுமே பாக்குறாங்க. சோ அதுல செக் பண்ணி பார்க்கும்போது அந்த வில்லன் கடைசி நேரத்துல மிஸ்டர் கிம்ம போட்டு பாடு படுத்திருப்பான்ல, அதாவது அந்த செக்யூரிட்டி லாக்கருக்கான கீ எங்க இருக்குன்னு கேட்டு ரொம்பவே பயங்கரமா அடிச்சு டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. அது எல்லாமே இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல ரெக்கார்ட் ஆகியிருக்கும். ஸோ இதை இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கிற நம்ம லேடி போலீஸுக்கு வில்லன் தான் இந்த கேஸ்ல முக்கியமான குற்றவாளிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு சைடு பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் குட்டி பையனை வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போறவங்கள மீட் பண்ணி அவனை ரொம்பவே பத்திரமா பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அதே நேரம் நம்ம ஹீரோயினோட பாஸ் பார்த்தோம்னா அவனுக்கான பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா வில்லனுமே தன்னோட ஆளுங்களை கூட்டிட்டு உள்ள வந்துடுறான். என்னதான் இவன் கிட்ட நாம தொக்கா மாட்டிக்கிட்டோங்கிற விஷயம் பாஸுக்கு தெரிஞ்சாலும் டக்குன்னு புத்திசாலித்தனமா யோசிச்சு அங்க இருக்கிற ஒரு மைக் ஆன் பண்ணி விட்டுடுறாரு. தென் வில்லனோட ஆளுங்க அவரை போட்டு அடின்னு வெளுத்தெடுத்து ரத்த கலரியா மாத்தி உட்கார வச்சதும் ஹீரோயினும் அந்த குட்டி பையனும் எங்கன்னு கேட்டு வில்லன் மிரட்ட ஆரம்பிச்சிடுறான். எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, கண்டிப்பா அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்கிறத நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன்னு நம்ம பாஸ் சொல்ல மைக் மூலமா இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிற நம்ம ஆசிஃப் குட்டி பையனை ரொம்ப சேஃபா ஒரு இடத்துல மறைய வச்சுட்டு பாஸை காப்பாத்துறதுக்காக ஒரு பெரிய ஸ்பேனர் எடுத்துட்டு வரான். அப்புறம் இந்த வில்லன் நம்ம பாஸை பயங்கரமா டார்ச்சர் பண்ணி ஹீரோயின் எங்க அந்த குட்டி பையன் எங்கன்னு கேட்கும்போது, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி மெனக்கெட்டாலும் கண்டிப்பா ஹீரோயின் கிட்டே இருந்து அந்த பையனை உன்னால வாங்க முடியாது. ஏன்னா அவளோட பொட்டன்ஷியல் அப்படி. 15 வருஷத்துக்கு முன்ன நான் அவளை பார்க்கும்போது இப்ப நான் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கேனோ அதே மாதிரி உடம்பு ஃபுல்லா ரத்தமா காயத்தோட இருந்தா. பட் உயிரோட வாழணுங்கிற வெறி அவக்குள்ள இருந்ததுனால ரொம்ப சீக்கிரமா ரெக்கவர் ஆனா. இந்த பிசினஸ் நான் பல வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். பட் இது வரைக்கும் அவளை மாதிரி ஒரு திறமையான டிரைவரை நான் பார்த்ததே இல்லை. ஸோ நீங்க அவ கூட தேவையில்லாம பிரச்சனை பண்ணி வாங்கி கட்டிக்கிட்டு போகாதீங்கன்னு சொல்லி பாஸ் ஹீரோயினை ரொம்பவே பெருமையா பேசி இவனுங்க எல்லாருக்குமே வார்னிங் கொடுக்குறாரு. அப்போன்னு பார்த்து பாஸை காப்பாத்துறதுக்காக வந்த நம்ம ஆசிஃபை வில்லனோட அடியாளுங்க போட்டு அடி பொலன்னு பொலந்து துவச்சி தூக்கி போடவும் அவன் பாஸோட நிலைமைய பார்த்துட்டு, ஆட பாவீங்களா, என் தெய்வத்தை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்டு கத்த வில்லன் கடுப்பாகி ஆசிஃபோட கணுக்கால வெட்டிடுறான்.
பாவம் அவன் வலி தாங்க முடியாம துடிக்கவும் இதை பார்த்து தாங்கிக்க முடியாத நம்ம பாஸ், இங்க பாரு உனக்கு இப்ப என்ன தேவைங்கிறது எனக்கு தெரியும். அந்த செக்யூரிட்டி லாக்கருக்கான கீ என்கிட்ட தான் இருக்கு. அதை நான் உன்கிட்ட கொடுத்துட்டேன்னா நீ என்னோட ஆளுங்க, அதாவது என்ன, ஆசிஃப, ஹீரோயினை, அந்த குட்டி பையனை எல்லாரையும் விட்டுடணும். இந்த டீலுக்கு உனக்கு ஓகேனா நானே உனக்கு அந்த கீயை கொடுக்குறேன்னு சொல்லவும் வில்லனுமே ஓகே சொல்லிடுறதுனால நம்ம பாஸுமே அந்த கீ எடுக்கிறதுக்காக போறாரு. ஆனா அங்க இருந்து கீ எடுக்கல, அதுக்கு பதிலா ஒரு பெரிய துப்பாக்கியை எடுத்து எல்லாரையும் பார்த்து படபட படபடன்னு சுடவும் டக்கு டக்கு டக்குன்னு பாதி அடியாளுங்க செத்துடுறானுங்க. பட் இவரோட கெட்ட நேரமா என்னவான்னு தெரியல, வில்லன் தாங்கிட்ட இருக்கிற கன்னால நம்ம பாஸை ஷூட் பண்ணி கொன்னுடுறான். தென் தான் கூட வந்திருக்க அடியாளுங்க கிட்ட அந்த குட்டி பையனை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டானு சொல்லி கத்தவும் அவ்வளவுதான், எல்லாருமே வெறி பிடிச்ச வேங்கையா மாதிரி தேட ஆரம்பிச்சிடுறானுங்க. அதுல ஒருத்தன் குட்டி பையனையுமே கண்டுபிடிச்சிடுறான். அப்ப உள்ள வர நம்ம ஹீரோயின் அந்த மொத்த இடமுமே ஒரு போர்க்களம் மாதிரி இருக்கவும் ஏதோ ஒண்ணு தப்பா நடந்துட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஜன்னல் வழியா பார்த்தா அவளோட பாஸ் இறந்து போய் கிடக்காரு. பெஸ்ட் ஃப்ரெண்டான ஆசிஃப் ரத்த வெள்ளத்துல உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கான். குட்டி பையனை கன் பாயிண்ட்ல புடிச்சு வச்சு மிரட்டிட்டு இருக்கானுங்க. சோ இதுக்கப்புறம் நாம இப்படி வேடிக்கை பாக்குறதுனால எந்த யூஸுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின் டக்குன்னு ஒரு பீஸ்டா மாதிரி, முரட்டுத்தனமான பீஸ்டா மாதிரி களத்துல இறங்கி லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அங்க இருக்கிற எல்லாரையுமே ஸ்பேனரால அட்டாக் பண்ணி கொண்டு குவிக்க ஆரம்பிச்சிடுறா. இன்னொரு சைடு நம்ம ஆசிஃப் பார்த்தோம்னா குட்டி பையனை காப்பாத்துறதுக்காக கூட்டிட்டு போறான். பட் அவனுக்கு காலில் அடிபட்டிருக்கு இல்லையா, ஸோ அதிகமான பிளட் லாஸ் ஆகுறதுனால டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இந்த கேப்ல அந்த வில்லன் கீயை கண்டுபிடிச்சு எடுக்கிறது மட்டும் இல்லாம குட்டி பையனையுமே தூக்கிடுறான். எப்படியாவது அவனை வில்லன் கிட்டே இருந்து காப்பாத்திடலான்னு ஹீரோயினுமே எவ்வளவோ ட்ரை பண்றா. ஆனா அவனுக்கு தான் முத்தி போயிடுச்சு இல்லையா. இங்க பாரு, நான் இந்த கீக்காக இவனோட அப்பாவை கொன்னதை இவன் பார்த்துட்டான். சோ இவன் உயிரோட இருக்கிறதுனால எனக்கு தான் ஆபத்துன்னு சொல்லி டக்குன்னு குட்டி பையனை பக்கத்துல இருக்கிற கடல்ல வில்லன் தள்ளிடுறான். பாவம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றதுன்னே தெரியாம ஃப்ரீஸ் ஆகும்போது டக்குன்னு வில்லன் ஹீரோயினையுமே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இருந்தாலும் குட்டி பையனை காப்பாற்றணுங்கிற ஒரே காரணத்துக்காக அப்படியே வேகமா ஓடி வந்து அவனை பிடிச்சி அதே கடல்ல தள்ளி தான் கையில வச்சிருக்க ஸ்பேனரால ஹார்ட்லயே சத்தக்கு சத்தக்குன்னு 4 குத்து குத்தி வில்லனோட சோழிய கடலுக்குள்ளேயே வச்சு முடிச்சுட்டு குட்டி பையனை காப்பாத்தி நீ போ நானுமே வரேன்னு சொல்லி 2 பேரும் நீச்சல் அடிக்கிறச்ச இந்த சைக்கோ பைய டக்குன்னு ஒரு ஹேண்ட் கேஃப் எடுத்து அவன் கையில போட்டுக்கிட்டு ஹீரோயின் கால்லையுமே மாட்டி விட்டுடுறான். அதாவது நான் செத்தா நீயுமே என் கூட சாவுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினையுமே லாக் பண்ணிடுறான். ஸோ நம்ம ஹீரோயின் வேற வழி இல்லாம நீ போ ஆன்டி பின்னாலேயே வரேன்னு சொல்லி அந்த பையனை எப்படியோ காப்பாத்தி மேல அனுப்பி வச்சிடுறா. அதே நேரம் இவளுமே கொஞ்சம் கொஞ்சமா கடலுக்குள்ள போக ஆரம்பிக்கிறா. தென் கரெக்டா அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ் வந்து நம்ம குட்டி பையனை காப்பாத்தி அவனுக்கு தேவையான எல்லா ஃபர்ஸ்ட் எய்டுமே பண்றாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோயினையும் வில்லனையும் தேடுறாங்க. ஆனா கிடைக்கல. பாவம் நம்ம குட்டி பையன் ஹீரோயின் இறந்து போயிட்டான்னு சொல்லி பயங்கரமா அலறான். இப்படியே பல நாட்கள் போது. என்னதான் புது ஸ்கூல்ல சேர்ந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாலும் அவனால ஹீரோயினை மறக்கவே முடியல. ஸோ எப்பயுமே அவளை பத்தின ஞாபகங்கள்ல தான் எழுந்துட்டு இருக்கான். தென் நம்ம ஆசிஃப் பார்த்தோன்னா ஹீரோயினோட பூனைக்குட்டியை வளர்க்க ஆரம்பிக்கிறான். அதுவே இங்க ஒரு நாள் நம்ம குட்டி பையன் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அவனையே ஒரு கார் ஃபாலோ பண்ணி வரதுனால யாரா இருக்கும்னு சொல்லி எட்டி பார்த்தா நம்ம ஹீரோயின். ஆமா, இன்னும் ஹீரோயின் இறந்து போகல. அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்ல இருந்து எஸ்கேப் ஆகியிருப்பா. ஸோ தான் நேசிச்ச ஒருத்தர் இன்னும் உயிரோட தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே குட்டி பையனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். தென் இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் முக்கியமா இன்னும் நம்ம ஹீரோயின் அந்த டெலிவரி வேலையை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கா. மேபி அவ பாஸோட பிசினஸை இவ எடுத்து நடத்தினாலும் நடத்தலாம். பட் என்னங்கிறது கிளியரா தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கால் வரவும் இதோ நான் சீக்கிரமா வந்து டெலிவரி பண்றேன்னு நம்ம ஹீரோயின் ரிப்ளை பண்றாங்க. நானும் உங்க கூட வரலாமான்னு குட்டி பையன் கேட்க தாராளமா வான்னு சொல்லி நம்ம ஹீரோயினுமே கூட்டிட்டு போறாங்க. அவ்வளோதான், இதோட இந்த மூவியுமே முடியுது.